my dear viewers, welcome to Learn with Hema. இன்னைக்கு Parichaya Lesson number 16 பார்க்க போகிறோம். Translate into Hindi. அதாவது எக்ஸாமில் இங்கிலீஷ் ஆர் தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஹிந்தி மே அனுவாத் கரோ. வாங்க கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்ப்போமா? உங்கள் எக்ஸாமில் ரோமன் லெட்டர் 13ல் இந்த போர்ஷன் வரும், அதாவது கடைசி ரோமன் லெட்டர். இது டிரான்ஸ்லேட் இன்டு ஹிந்தி. லெசன் நம்பர்ஸ் 5, 6, 8, 9, 12 அண்ட் 14லேருந்து 21 கொஷின்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது 5 கொஷின்ஸை எக்ஸாமில் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு சாய்ஸ் கிடையாது. எல்லா கொஷினும் நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஈச் ஆன்சருக்கு 2 மார்க், அதாவது டோட்டலி 10 மார்க்ஸ் நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணலாம். மீனிங் தெரிஞ்சு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா, கிராமர் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் பயப்படவே தேவையில்லை. வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது கிளி. திஸ் இஸ் அ பேரட். இது ய கிளி. தோத்தா ஹை. ய தோத்தா ஹை. செகண்ட் ஒன், குரங்கின் வால் நீளமானது. மங்கீஸ் டெயில் இஸ் லாங். குரங்கின் வால் நீளமானது. குரங்கு மீன்ஸ் பந்தர் இல்லையா? குரங்கின் வால். பந்தர் கி பூஞ்ச். இங்கே கவனிங்க, கீ தான் வரணும், ஏன்னா பூஞ்ச் இஸ் அ ஃபீமேல் ஜெண்டர். பந்தர் கி பூஞ்ச் நீளமானது. நீளம்க்கு லம்பி. ஹோத்தி ஹை, இங்கே லம்பா எழுதக்கூடாது. அகேன் பூஞ்ச் இஸ் அ ஃபீமேல் ஜெண்டர், அதனால லம்பி தான் எழுதணும். ஈக்கி மாத்திரால முடியணும். பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹை. மங்கீஸ் டெயில் இஸ் லாங். தேர்ட் ஒன், பசுவின் பால் இனிப்பாக இருக்கிறது. கவுஸ் மில்க் இஸ் ஸ்வீட். பசுவின் பால். गाय का दूध. दूध इज अ मेल जेंडर, அதனால கா வரணும். ஓகே, பசுவின் பால். गाय का दूध. மீठा होता है, இனிப்பாக இருக்கிறது. இனிப்புக்கு மீठा இல்லையா? இங்கேயும் மீठी வரக்கூடாது. दूध இஸ் அ மேல் ஜெண்டர், அதனால மீठा होता है. செகண்ட் ஒன்ல பாருங்க, லம்பி ஹோத்தி ஹை. லம்பி ஈக்கி மாத்திரால முடியும், ஹோத்தியும் ஈக்கி மாத்திரால முடியும், ஏன்னா பூச் இஸ் அ ஃபீமேல் ஜெண்டர். ஆனால் இங்கே தூத் இஸ் அ மேல் ஜெண்டர், அதனால மீठा होता है. गाय का दूध मीठा होता है. ரீகேப், இது கிளி. திஸ் இஸ் அ பேரட். ய தோத்தா ஹை. குரங்கின் வால் நீளமானது. மங்கீஸ் டெயில் இஸ் லாங். बंदर की पूंछ लंबी होती है. பசுவின் பால் இனிப்பாக இருக்கிறது. काउस मिल्क इज स्वीट. गाय का दूध मीठा होता है. உன்னுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யோர் நேம்? உன்னுடைய तुम्हारा. பெயர் नाम. என்ன क्या है? तुम्हारा नाम क्या है? இது என்னுடைய புத்தகம். திஸ் இஸ் மை புக். இது ய என்னுடைய. மேரி புத்தகம். கித்தாப் ஹை. இங்கே எதுக்கு மேரா எழுதல, மேரி எழுதுகிறோம்? கித்தாப் இஸ் அ ஃபீமேல் ஜெண்டர், அதனால மேரி எழுதுகிறோம். ஓகே, ய மேரி கித்தாப் ஹை. இவளுடைய பெயர் பரிமளா. Her name is Parimala. இவளுடைய. इसका. பெயர் नाम. परिमला. परिमला है. इसका नाम परिमला है. recap, உன்னுடைய பெயர் என்ன? What is your name? तुम्हारा नाम क्या है? இது என்னுடைய புத்தகம். This is my book. यह मेरी किताब है. இவளுடைய பெயர் பரிமளா. Her name is
परिमला. इसका नाम परिमला है. नी चिप्स सापिडादे. Don't eat chips. नी तुम चिप्स. சிப்ஸ்க்கு ஹிந்திலையும் சிப்ஸ் தான் வரும். பான்ற லெட்டரை பாதி தான் எழுதணும். புக்கில் பாருங்கள். சிப்ஸ் சாப்பிடாதே. சாப்பிடாதே. மத் காவோ. அதாவது நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க, சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் மத்துன்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். தும் சிப்ஸ் மத் காவோ. நீங்கள் சூடான பால் குடியுங்கள். ப்ளீஸ் யூ ட்ரிங்க் ஹாட் மில்க். நீங்கள் ஆப். நீங்கள் வந்ததுனால தும் வரக்கூடாது, ஆப் வரணும். சூடான பால் கரம் தூத். கரம் தூத். குடியுங்கள் பீஜியே. ரெஸ்பெக்டாக சொல்லணும். ஆப் கரம் தூத் பீஜியே. பிஓ சொல்லக்கூடாது, ஆப் வந்ததுனால பிஜிஏ சொல்லணும். பிஜிஏ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. பீக்கு படி की मात्रा, ஜிக்கு छोटी की मात्रा. ஓகே. आप गरम दूध पीजिए. இன்று நீ வெளியில் போகாதே. டுடே யூ டோன்ட் கோ அவுட்சைட். இன்று நீ, அதை தும் ஆஜ்னு எழுதியிருக்காங்க, ஆஜ் தும்னு எழுதலாம். இன்று நீ தும் ஆஜ். வெளியே பாஹர். போகாதே. அகேன் டோன்ட் கோ சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி எழுதணும்? மத் ஜாவோ. மத் ஜாவோ. தும் ஆஜ் பாஹர் மத் ஜாவோ. ரீகேப். நீ சிப்ஸ் சாப்பிடாதே. டோன்ட் ஈட் சிப்ஸ். தும் சிப்ஸ் மத் காவோ. நீங்கள் சூடான பால் குடியுங்கள். ப்ளீஸ் யூ ட்ரிங்க் ஹாட் மில்க். ஆப் கரம் தூத் பீஜியே. இன்று நீ வெளியே போகாதே. டுடே யூ டோன்ட் கோ அவுட்சைட். தும் ஆஜ் பாஹர் மத் ஜாவோ. நெக்ஸ்ட். நீங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுங்கள். ப்ளீஸ் யூ கிவ் மீ அ பென். நீங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுங்கள். நீங்கள் ஆப். எனக்கு முझे. ஒரு ஏக். பேனா களம். கொடுங்கள் தீஜியே. லாஸ்ட் சென்டென்ஸில் பீஜியே மாதிரி இது தீஜியே. ஆப் முझे ஏக் கலம் தீஜியே. நீ இப்பொழுது ஓய்வெடு. நவ் யூ டேக் ரெஸ்ட். நீ தும். இப்பொழுதுக்கு அப். அதுதான் நீ இப்பொழுது அப் தும். ஓய்வெடு ஆராம் கரோ. ஓய்வுக்கு ஆராம் இல்லையா? ஓய்வெடு ஆராம் கரோ. அப் தும் ஆராம் கரோ. நீ எப்பொழுது விளையாடுகிறாய்? வென் டு யூ ப்ளே. நீ தும் எப்பொழுது கப் விளையாடுகிறாய். ஃபியூச்சர் டென்ஸ். खेलते हो. खेलना விளையாடுறது. தும் வந்திருக்கிறதுனால खेलते हो வரணும். ஓகே. தும் கப் खेलते हो. இப்போ ரீகேப். நீங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுங்கள். ப்ளீஸ் யூ கிவ் மீ அ பென். ஆப் முझे एक कलम दीजिए. நீ இப்பொழுது ஓய்வெடு. நவ் யூ டேக் ரெஸ்ட். அப் தும் ஆராம் கரோ. நீ எப்பொழுது விளையாடுகிறாய்? வென் டு யூ ப்ளே. தும் கப் खेलते हो. நெக்ஸ்ட் ஒன். பசு என்ன கொடுக்கிறது? வாட் டஸ் த கவ் கிவ்? பசு காய் என்ன கியா கொடுக்கிறது? தேத்தி ஹை. இங்கே ஏன் தேத்தி யூஸ் பண்ணுறோம், தேத்தா யூஸ் பண்ணாமல்? பிகாஸ் we all know that காய் is a female gender. அதனால தேத்தி தான் யூஸ் பண்ணணும். காய் கியா தேத்தி ஹை? நான் பாடக் கற்றுக்கொள்கிறேன். ஐ லேர்ன் சிங்கிங். நான் மை பாட கானா. கற்றுக்கொள்கிறேன்
सीखती हूँ. मैं गाना सीखती हूँ. என்னுடைய பெயர் கலாம். My name is கலாம். என்னுடைய मेरा பெயர் नाम कलाम कलाम है. मेरा नाम कलाम है. இந்த டிப் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எப்போவுமே மேரி நாம் வரவே கூடாது. எப்பொழுதுமே மேரா நாம் தான் வரணும். ஏன்னா நாம் இஸ் அ மேல் ஜெண்டர் இன் ஹிந்தி. मेरा नाम कमला है. मेरा नाम पुष्पा है. मेरा नाम सुरेश है. whether it is a female or a male person, நீங்கள் நாமுக்கு முன்னாடி மேரா தான் எழுதணும். மேரா நாம் கலாம் ஹே. புரியுதா? இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நிறைய பேர் மேரி நாம் கமலா ஹே, மேரி நாம் புஷ்பா ஹே எழுதிடுறாங்க ஃபீமேல்னால. அப்படி எழுதாதீங்க. மேரா நாம் கலாம் ஹே, இதுதான் கரெக்ட். ரீகேப். பசு என்ன குடிக்கிறது? வாட் டஸ் த கவ் கிவ்? காய் क्या देती है? நான் பாட கற்றுக்கொள்கிறேன். ஐ லேர்ன் சிங்கிங். மை கானா சீக்தி ஹூம். என்னுடைய பெயர் கலாம். மை நேம் இஸ் கலாம். மேரா நாம் கலாம் ஹே. நெக்ஸ்ட். இது என்ன? வாட் இஸ் திஸ்? ரொம்ப ஈஸி. இது ய என்ன? क्या है? ய क्या है? இது பசு. திஸ் இஸ் அ கவ். இது ய பசு. गाय है. ய गाय है. மேஜை மீது ஆப்பிள் இருக்கிறது. There is an apple on the table. மேஜை मेज மீது पर. मेज पर एप्पल. एप्पल के हिंदी ले सेब. सेब है. मेज पर सेब है. रीकैप. இது என்ன? What is this? यह क्या है? இது பசு. This is a cow. यह गाय है. மேஜை மீது ஆப்பிள் இருக்கிறது. There is an apple on the table. मेज पर सेब है. எனக்கு பால் பிடிக்கும். I like milk. எனக்கு मुझे. पाल दूध. பிடிக்கும் पसंद है. मुझे दूध पसंद है. அவன் டெல்லியில் எங்கே தங்கினான்? Where did he stay in Delhi? அவன் டெல்லியில் दिल्ली में. டெல்லியில் दिल्ली में. எங்கே கஹா தங்கினான்? டெஹரா. அவன் சொல்கிறதுனால மேல் ஜெண்டர், அதனால் டெஹரா வரணும். ஓகே. दिल्ली में कहाँ ठहरा? சோனி, நீ பெங்களூருவிலிருந்து எப்பொழுது வந்தாய்? சோனி, when did you come from பெங்களூரு? சோனி, அந்த நேமை அப்படியே எழுதிக்கணும். கமா. நீ தும் பெங்களூருவிலிருந்து. பெங்களூரு சே. பெங்களூரு சே. எப்பொழுது? கப் வந்தாய்? ஆயி. சோனி இஸ் அ ஃபீமேல் ஜெண்டர், அதனால் ஆயா எழுதக்கூடாது, ஆயி எழுதணும். சோனி, தும் பெங்களூரு சே கப் ஆயி? ரீகேப். எனக்கு பால் பிடிக்கும். ஐ லைக் மில்க். முझे दूध पसंद है. அவன் டெல்லியில் எங்கே தங்கினான்? Where did he stay in Delhi? वह दिल्ली में कहाँ ठहरा? சோனி, நீ பெங்களூருவிலிருந்து எப்பொழுது வந்தாய்? சோனி, when did you come from பெங்களூரு? சோனி, தும் பெங்களூரு சே கப் ஆயி? இத்தோட உங்கள் ஃபுல் போர்ஷன்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா ரோமன் லெட்டருக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்டேன். எல்லா வீடியோஸை கோத்ரூ பண்ணி படிங்க. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, எதையுமே சாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லி விடாதீங்க, எல்லாத்தையும் படிச்சுடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக் பரிச்சயா எக்ஸாம்ன்றது.
அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், நம்பர்ஸ் அண்ட் இப்போ சொன்ன நான் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து எல்லாமே மனப்பாடமாக படிச்சிடுங்க. படித்து கண்டிப்பாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாமில் ஸ்பீட் ஆஃப் ரைட்டிங் வரும். அடுத்தடுத்தாக நான் பேசிக் கிராமர் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆல் பேசிக் கிராமர் வீடியோஸை விடாமல் பாருங்கள். All the best for your exam. See you in another video. Until then, bye from Learn with Hema.